வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்பற்றாளர் வி நவரத்தினம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் உள்ளே நுழைவோம் என தையிட்டி காணி உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகா சயுரே மருத்துவமனை என அழைக்கப்படும் சீனாவின் பீஸ் ஆர்க் இராணுவ மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மாலைதீவு தவிர்ந்த தூர கிழக்கு மற்றும் ஆபிரிக்க தென்னாசிய நாடுகளினால் மலேரியா நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை விளக்கெடு நாளன்று உந்துருளி விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். நடப்பாண்டின் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 13, 2024 வரை வீதி விபத்துகளில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏமனில் இருந்து வந்து சனிக்கிழமை அதிகாலை டெல் அவிவ் ஜாஃபா பகுதியில் விழுந்த ஏவுகணையை இடைமறிக்க தவறியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் கடல் அரிப்புக்கு உட்பட்டு வரும் சுமார் 12.8 கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் செல்கின்றனர். இதன்போது எமது வீதி எமக்கானது, புதிய அரசே புது வீதி அமைத்து தா, ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் தலைவன் பிறந்த ஊர் என்பதால் நிராகரிக்கப்பட்டதா என்று குறிப்பிடப்பட்டுள்ள பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருந்தனர். நாட்டுப்பற்றாளர் வி நவரத்தினம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. நாட்டுப்பற்றாளர் வி நவரத்தினம் அவர்களின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது நாட்டுப்பற்றாளர் வி நவரத்தினம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகை சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழரசு கட்சியின் மூளை என்று வர்ணிக்கப்பட்ட நாட்டுப்பற்றாளர் வி நவரத்தினம் ஊர்காவல்துறை தொகுதியில் 1965ஆம் ஆண்டு தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1967 தமிழரசு கட்சி தேசிய அரசில் அங்கம் வகித்தது. சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்த மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது அதனை வி நவரத்தினம் கடுமையாக எதிர்த்ததுடன் வாக்களிப்பின் போதும் எதிர்த்து வாக்களித்திருந்தார். அடையாள அட்டை அமுலாக்க சட்டத்தையும் தீவிரமாக எதிர்த்தார். அதனால் தமிழரசு கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். தேசிய அரசில் தமிழரசு கட்சி இணையக்கூடாது எனவும் அமைச்சு பதவியை ஏற்கக்கூடாதெனவும் எதிரணியிலிருந்து நிபந்தனையுடன் ஆதரவு வழங்கலாம் எனவும் வாதிட்டமையே அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட காரணமாக அமைந்தது. தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய நவரத்னம் தமிழீழ கோரிக்கையின் கருவூலமான தமிழர் சுயாட்சி கழகத்தை 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் நாள் ஆரம்பித்தார். தனித்தமிழ் அரசு அமைக்க இளைஞர்கள் போராட முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வி நவரத்தினத்தின் தனித்தமிழ் அரசு சித்தாந்தத்தை அப்போது கடுமையாக எதிர்த்த தமிழரசு கட்சி பின்னர் வி நவரத்தினத்தின் அதே தனித்தமிழ் அரசு சித்தாந்தத்தை முன்வைத்தே தமிழ் மக்களின் ஆணையை பெற்றிருந்தனர். கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள மொன்றியல் நகரில் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள் 97வது வயதில் வி நவரத்தினம் காலமானார். விடுதலை புலிகளின் தலைவரால் பெரிதும் மதிக்கப்பட்ட வி நவரத்தினத்திற்கு நாட்டுப்பற்றாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் உள்ளே நுழைவோம் என தையிட்டி காணி உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
யாழ் வலி வடக்கு தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லாது போனால் காணி உறுதிகளுடன் நாங்கள் உள்ளே நுழைவோம் என தையிட்டியைச் சேர்ந்த காணி உரிமையாளரான சுகுமாரி சார்ஜன் தெரிவித்துள்ளார். காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியின் வடபிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆகியும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டும் மகஜர்களை கொடுத்தும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. தற்போது வந்துள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இதனை வலியுறுத்த வேண்டும் என எதிர்பார்த்துள்ளோம். முப்படையினரின் அபகரிப்புக்கு அடுத்தபடியாக மதத்தின் பெயராலும் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான 150 பரப்பு காணியை ஆக்கிரமித்து மொரட்டுவ பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர் ஒருவர் பௌத்த தூபி ஒன்றை நிறுவியுள்ளார். பாதிக்கப்பட்ட நாம் போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் முப்படை பாதுகாப்புடன் அங்கு பூசைகள் நடக்கின்றது. மிக விரைவாக எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேண்டும். எங்களின் காணிகளை எங்களுக்கு தருவதற்கு சட்டம் எதற்கு? நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயம், கடல் தொழில் ஊடாக மிக பெரும் பங்காற்றிய வலி வடக்கு மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவித்தால் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வருவார்கள். காணிகளை மீட்பதற்காக எந்த நிலைக்கும் கீழிறங்க நாங்கள் தயாராக உள்ளோம். தீர்வு கிடைக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவோம். எம்மோடு அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என்று தையிட்டியை சேர்ந்த காணி உரிமையாளரான சுகுமாரி சார்ஜன் தெரிவித்துள்ளார். நாங்க இந்த இடத்துக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக பரவலாவே வடமாகாணம் கிழக்கு மாகாணங்கள்ல அரசாங்கத்தால இராணுவத்தால ஆக்கிரமிக்கப்பட்ட பல காணிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களாகியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இதற்காக நாங்கள் கடந்த அரசாங்க ஆட்சி காலங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்களிலும் ஈடுபட்டு வேறு வகைய கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டும் எந்தவித பலனும் ஏற்படாத விடத்து இப்போது வந்திருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு இணங்க நாங்கள் மீண்டும் அதுகளை வலியுறுத்த வேண்டும் என்று இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வகையில் தையிட்டியை பொறுத்த வரைக்கும் பல காணிகள் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் அதற்கு ஒருபடி மேலே சென்று மதத்தின் பேரிலால் பாரிய ஆக்கிரமிப்பு ஒன்று நடைபெற்று வந்திருக்கிறது. அதாவது பௌத்த மதம் அன்பு, சாந்தி, அகிம்சை அனைத்தையும் போதிக்கின்ற முதன்மை மதமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற பௌத்த மதத்தின் பேரில் அங்கு 150 பரப்பு தனியாருக்கு சொந்தமான காணிகள் 150 பரப்பு காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்த விகாரை, மிகவும் பிரம்மாண்டமான புத்த விகாரை ஒன்று மொரட்டுவை பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்டு இன்று உருப்பெற்றிருக்கிறது. அதற்கு நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அது முப்படையினரின் ஆசியுடனும் பலத்த பாதுகாப்புடனும் அரசாங்கத்தின் அனுசரையுடனும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அங்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. நமக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் காழ்ப்புணர்ச்சியையும் தான் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் எமது தையிட்டி விகாரை பிரச்சனை எங்களுக்கு வெகு சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அத்தோடு வலிவடக்கில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கடற்படையினர் வசமும் இராணுவத்தினர் வசமும் இன்னமும் பிடியில் இருக்கின்றன. கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட எத்தனையோ ஏக்கர் காணிகள் பலாலியில் விடுவிக்கப்பட்டும் இன்னமும் முழுமையாக மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் இன்னமும் இராணுவ பாதுகாப்புடன் தான் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டு உள்ளே சமது வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை வருகிறது. இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு துணிந்து அந்த காணிகளுக்குள் சென்று தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்? பகலில் அவர்கள் சென்று விவசாயங்களை மேற்கொண்டு வருகின்ற பொழுது இரவில் அங்கு கால்நடைகளும் கட்டாக்காலி நாய்களும் இராணுவத்தினரும் தொல்லையால் எமது பயிர்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இவ்வாறு இருக்கையில் எமது காணிகளை எம்மிடம் தருவதற்கு என்ன தயக்கம்? இதற்கு ஏதாவது நிதி பற்றாக்குறை இருக்கிறதா? வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமா? அந்நிய செலாவணி தேவையா? எதுவுமே தேவையில்லை. எமது உறுதிக்காணிகள் எம்மிடம் தருவதற்கு இன்னும் என்ன தயக்கம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் நிமித்த வேண்டும், அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று பலத்த முனைப்பு காட்டுகிறது. இதற்கு நாங்கள் தெரிவிக்கும் ஒரே வழி வடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமானால் பெரும்பாலான மீன்பிடி தொழிலும் விவசாய உற்பத்திகளும் எமது பிரதேசங்களிலேயே நிகழ்ந்து வருகின்றன. 1990-80களில் லொரி கணக்குகளில் இங்கிருந்து வெங்காயமும் மற்ற உற்பத்தி பொருட்களும் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி எமது காணிகள் விடுவிக்கப்படும் இடத்து பொருளாதாரம் தானாகவே நிமிர்வடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளவு படையினரும் எமது காணிகளில் தக்க வைக்கப்பட்டு எமது காணிகளை பாதுகாப்பதற்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் செலவிடுகிறார்கள். எதற்காக? அந்த காட்டு நிலங்களில் வளரும் இப்பிலிப்பில் பற்றைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வளவத்தையும் செலவிடுகிறார்கள். எமது காணிகளை
எம்மிடம் தாருங்கள், நாம் விவசாயங்களை மேற்கொண்டு, நாம் மீன்பிடிகளை மேற்கொண்டு, நாம் எமது பொருளாதாரமும் வளர்ச்சியடையும், ஒருங்கே நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும். எனவே இந்த பால் அமைப்பினர் ஊடாக இறுதி நம்பிக்கையாக நாம் வந்துள்ளோம். இந்த பால் அமைப்பின் ஊடாக ஒரு உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் நாம் ஒரு கலந்துரையாடல் முன்வைக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நடைபெறாத இடத்து நாம் எதற்கும் துணிந்து விட்டோம். நமக்கு தந்த ஏமாற்றங்களும் வலிகளும் கொஞ்ச நஞ்சமில்லை. நாம் எமக்கு எதற்கும் துணிந்து விட்டோம். எமது காணிகளில் நாம் அத்துமீறி நுழைவோம். ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தருகிறோம். அதற்குள் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமீறி எமது உறுதிகளுடன் பிரவேசிப்போம். எமக்கு நடக்கும் அக்கிரமங்களுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவித்த அனுரகுமார தனது பயணத்துக்கான நாள் குறித்து குறிப்பிடவில்லை என்று வெளிநாட்டு செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை முடித்த சில நாட்களின் பின்னர் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலானது சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடனாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்த மாத நடுப்பகுதியில் தான் சீனாவுக்கு செல்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார கூறியதாக குறித்த செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. அரச தலைவராக ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் 2024 டிசம்பர் 16ஆம் நாள் அன்று இடம்பெற்றிருந்தது. பிராந்திய அதிகார மையமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்த சீனாவுடன் கடுமையாக போட்டியிடுகின்றது. அத்துடன் இலங்கையில் பீஜிங்கின் வளர்ந்து வரும் பிடியை பற்றி புதுடில்லி கவலை கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. மகா சயூரே மருத்துவமனை என அழைக்கப்படும் சீனாவின் பீஸ் ஆர்க் ராணுவ மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. மகா சாயுரே மருத்துவமனை என அழைக்கப்படும் சீனாவின் பீஸ் ஆர்க் ராணுவ மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. மேலும் பீஸ் ஆர்க் என்ற கப்பல் கடற்படையின் இசைக்குழு வரவேற்புக்கு மத்தியில் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டதும் சிறப்பு. உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ராணுவ மருத்துவமனை கப்பலாக இதனை கருதலாம். கிழக்கு சீனாவின் செய்ஜியாங் மாகாணத்தில் ஜோஷானில் அமைந்துள்ள ராணுவ துறைமுகத்தில் இருந்து ஜூன் 16ஆம் நாளன்று கப்பல் தனது பயணத்தை தொடங்கியது. உலகெங்கிலும் உள்ள அவசரகால சூழ்நிலைகளுக்கு உடனடி மனிதாபிமான நிவாரணம் வழங்குவதே இந்த கப்பலின் முக்கிய பணியாகும். இந்த கப்பல் சீன மக்கள் குடியரசினால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பல் 2008 முதல் மருத்துவ உதவி வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. 178 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பலில் 386 பணியாளர்கள் உள்ளனர். அவர்களில் 106 பேர் மருத்துவர்கள். கப்பலில் சிறிய படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் பொருத்தப்பட்டுள்ளன. கப்பலில் 17 மருத்துவ துறைகள் மற்றும் 5 துணை நோயறிதல் துறைகள் உள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் ஒரு வாரம் தங்கியிருக்கும் கப்பல் சிங்கப்பூர் வழியாக சீனா திரும்பும். கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஒரு வாரத்தில் இலங்கை மக்களுக்கும் சீன நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உள்ளிட்ட சீன பிரஜைகளுக்கும் இலவச நோயறிதல் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மாலைத்தீவு தவிர்ந்த தூர கிழக்கு மற்றும் ஆபிரிக்க தென்னாசிய நாடுகளினால் மலேரியா நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை மலேரியா அற்ற நாடாக உலக சுகாதார தாபனத்தினால் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எம்மை சுற்றியுள்ள நாடுகளினால் எமக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்தியர் அருமைநாதன் நிமால் தெரிவித்துள்ளார். நேற்று முன்னாள் கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் மலேரியா தொற்றுடன் ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளார். இந்த மாதம் 12ஆம் நாள் ஆப்பிரிக்க நாடான கனடாவில் இருந்து இங்கு வந்து காய்ச்சலுக்கு சிகிச்சைக்கு வந்த வேளை இவர் மலேரியா தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தற்போது இலங்கை மலேரியா அற்ற நாடாக உலக சுகாதார தாபனத்தினால் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எம்மை சுற்றியுள்ள நாடுகளினால் எமக்கு ஆபத்துள்ளது. மாலைத்தீவு தவிர்ந்த தூர கிழக்கு மற்றும் ஆபிரிக்க தென்னாசிய நாடுகளில் இன்னும் மலேரியா உள்ளது. அத்துடன் இலங்கையிலிருந்து குறித்த நாடுகளுக்கு பயணம் செய்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. எனவே இவ்வாறான நாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் மருத்துவரை அணுகி குறித்த நாடுகளுக்கு சென்று வந்த விடயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்தியர் அருமைநாதன் நிமால் தெரிவித்துள்ளார். கார்த்திகை விளக்கீடு நாளன்று உந்துருளி விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார்.
கார்த்திகை விளக்கு நாளன்று உந்துருளி விபத்தில் சிக்கிய நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முதியவர் நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுழிபுரம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கந்தையா சிவனேசன் என்ற 80 அகவையுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் சண்டிலிப்பாயில் இருந்து சுழிபுரம் நோக்கி இரவு வேளை உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை எதிரே வந்த வாகனத்தின் வெளிச்சம் இவரது கண்ணை தாக்கியமையால் உந்துருளியுடன் பாலத்தினுள் விழுந்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 13, 2024 வரை வீதி விபத்துகளில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டின் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 13, 2024 வரை வீதி விபத்துகளில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 22,967 வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 2141 மரண விபத்துகள் அடங்கும். இது அனைத்து சம்பவங்களில் 9% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6500 கடுமையான விபத்துகளும் 9127 சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் காயமடைந்துள்ளனர். ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர் என்பதோடு 46 பேர் காயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பத்திகமவுக்கும் பின்னத்துவைக்கும் இடையில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் வேனும் பார ஊர்தியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடுகண்ணாவையில் பேருந்து ஒன்று மரத்தில் மோதியதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக பண்டிகை காலங்களில் விபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். ஜெர்மனியில் இருந்து வந்து சனிக்கிழமை அதிகாலை டெல் அவிவ் ஜாஃபா பகுதியில் விழுந்த ஏவுகணையை இடைமறிக்க தவறியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஏமனில் இருந்து வந்து சனிக்கிழமை அதிகாலை டெல் அவிவ் ஜாஃபா பகுதியில் விழுந்த ஏவுகணையை இடைமறிக்க தவறியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த தாக்குதல் காரணமாக 14 பேர் லேசான காயம் அடைந்ததாக இஸ்ரேலிய மருத்துவ சேவை தெரிவித்துள்ளது. ஈரானுடன் இணைந்த ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் அவர்கள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ஜாஃபா பகுதியில் ராணுவ இலக்கை தாக்கியதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சிறு காயங்களுடன் 14 பேருக்கு துணை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் சிலர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசாவில் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையாக செயல்படும் வகையில் ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கு எதிராக ஏமனின் சில பகுதிகளை கைப்பற்றி ஏமன் குழுவுக்கு எதிராக இஸ்ரேலும் பதில் தாக்குதல்களை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் அமெரிக்காவின் உலக வர்த்தக மைய கட்டடத்தின் மீது 2 விமானங்களை மோதச் செய்து நடத்த தாக்குதல்கள் போல ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரஷ்யாவின் கசான் நகரத்தில் உள்ள உயர்ந்த கட்டடமே இவ்வாறு ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டுள்ளது. இதனால் கசான் நகரை சுற்றியுள்ள பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கசானில் உள்ள பல குடியிருப்பு வளாகங்கள் ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் நகரம் தாக்கப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கசானில் அதிகாரிகள் தாக்கப்பட்ட கட்டடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி வருகின்றனர். ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனால் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. ஆனால் உக்ரைன் அதிகாரிகள் இது குறித்து இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. நகரின் குடியிருப்பு பகுதிகளை ட்ரோன்கள் குறிவைத்ததாக கசான் மேயர் அலுவலகம் தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.